السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அதாவது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 5 திக்ருகளையும் நாம் ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குவான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். கவலைகள் கஷ்டங்களை நீக்கி சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 5 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த 5 திக்ருகளையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் முதலாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபார், இதனை எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதுவோம். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை அது கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு விடயம்தான் இஸ்திக்ஃபார். நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதன் பின்னால் நாம் இந்த திக்ருகளை ஓதுவோம். இரண்டாவது திக்ர் என்னவென்றால் சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த திக்ர் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு திக்ர். இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த திக்ர், இந்த திக்ரையும் நாம் ஓதுவோம். அதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ர் மிகவும் சிறந்த திக்ர். இதனையும் நாம் ஓதுவோம். அதன் பின்னால் அல்லாஹு அக்பர், நான்காவது திக்ர். அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ர், இந்த திக்ரையும் நாம் ஓதுவோம். அதே போன்று ஐந்தாவது லா இலாஹ இல்லா அன்ட சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்ட சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. இந்த தஸ்பீஹை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி வைப்பான்.